இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஆதிகாமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 3 நாளைக்குள் பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பா என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் அங்கே தலையை உயர்த்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சம்பவத்திலே இங்கே இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் இந்த நாட்களிலே ஒரு தரிசனத்தை இந்த நாட்களை காணுகிறான். அதாவது ஒரு கனவை காணுகிறான். அந்த கனவின் அந்த சொற்பனத்தினுடைய விளக்கத்தை யோசேப்பை நோக்கி, யோசேப்பு இடத்திலே இந்த நாட்களிலே அந்த சொற்பனத்தினுடைய விளக்கத்தை நீ சொல்லும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களில் யோசேப்பிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே யோசேப்பு அவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு இந்த நாட்களில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால், 3 நாளைக்குள் பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிலைநிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் இந்த நாட்களிலே கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிக்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய தலையை இந்த நாட்களிலே உயர்த்த இந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை, நீங்கள் எந்த இடத்திலே நீங்கள் விழுந்தீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் ஜனங்களினால் இந்த நாட்களிலே நெருக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே இந்த நாட்களிலே ஒடுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் இந்த நாட்களிலே அதாவது ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளிலே தள்ளப்பட்டீர்களோ, அதே இடத்திலே தேவன் இந்த நாட்களிலே உங்களை மறுபடியுமாய் தலைநிறுத்தும்படியாக, உயர்த்தும்படியாக தேவன் இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவமானப்பட்ட இடத்தை குறித்து, அவமானப்பட்ட நிலையை குறித்து இந்த நாட்களிலே ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் காலங்கள் நேரங்கள் வருகிற வேளையிலே தேவன் உங்களை மறுபடியுமாய் உயர்த்தி அவர் நல்ல நிலையிலே மறுபடியுமாய் கொண்டு வருவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருக்கு ஒரு காலங்கள் நேரங்கள் இந்த நாட்களிலே இருக்குது. சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே எல்லாம் இந்த நாட்களிலே அற்றுப்போனபடியா ஒரு இருளான சூழ்நிலையிலும் ஒரு இருளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வாழுகிறவராய் இந்த நாட்களே இருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வேளையிலே எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? எப்படியாக நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த காரியத்திலிருந்து விடுபட முடியும் என்று சொல்லி இருக்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே ஒரு தரிசனத்தை இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுப்பார். அந்த தரிசனத்தின் மூலமாக இந்த நாட்களிலே எப்படியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வழியையும் இந்த நாட்களை தேவன் கற்றுக் கொடுப்பார். அதே விதமாகத்தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின் மூலமாய் அவன் இந்த நாட்களே அதை யோசேப்பிடத்திலே கேட்டு இந்த நாட்களிலே அதனுடைய விளக்கத்தை தெளிவாக இந்த நாட்களை அறிந்து கொள்ளுகிறார். அவன் அப்படியாக அந்த நாட்களை தெளிவாக அறிந்து கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே அந்த தரிசனம் இந்த நாட்களிலே விளங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் இருந்தால் தேவன் நமக்கும் அந்த தரிசனங்களை இந்த நாட்களிலே அங்கே தர வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய பாதத்திலே இந்த நாட்களிலே அமர்ந்திருங்கள். கர்த்தர் அங்கே நமக்கு என்ன காரியத்தை செய்ய வேண்டும், எப்படியாக நாங்கள் தப்புவித்து கொள்ள வேண்டும், எப்படியாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த நாட்களிலே வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். கர்த்தரையே நீங்கள் தேடி வருகிற வேளையிலே தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம் என்பதை
என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே எங்களிடத்திலே எழுதுங்கள், எங்களிடத்தில் எழுதுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாட்களிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.